அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தங்கம் விலை ஒரு சவரன் 880 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 880 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 1 கிராம் தங்கம் 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளி 274 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 110 ரூபாயும் சவரனுக்கு 880 ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உயர்வு என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்க நகைகள் என்பது தமிழ் கலாச்சாரத்திலும் அதே போல இந்தியா போன்ற நாடுகளிலும் பொதுமக்களால் அதிக அளவில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. மேலும் தங்கத்தின் மீதாக உலக நாடுகள் அதிகமாக ஒரு முதலீடுகளை செலுத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் 52,700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது 1,00,000 கடந்து ஒரு சவரனானது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய 2 ஆண்டுகளில் ஒரு சவரன் 2,00,000 தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். தங்கத்தினுடைய விலை உயர்வு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் வெள்ளியினுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது 1 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு என்பது 274 ரூபாயாக உள்ளது. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை படிப்படியாக உயர்ந்து வருவது, அதாவது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது என்றே கூறலாம். ஏனென்றால் நடப்பாண்டில் 35% தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்படுவதாக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இனி வரும் காலங்களில், அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரியினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலை படிப்படியாக உயர்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர். பொதுமக்களை பொறுத்தவரை சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய தங்க நகை சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறுவது அவர்களுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மேலும் இனிவரும் காலங்களிலும், அதாவது உலக நாடுகள் அதிகமாக தங்கத்தை முதலீடு செய்வதன் காரணமாகவும் அதே போல பல்வேறு நாடுகளில் போர் பதற்றங்கள் நிலவி வரக்கூடிய ஒரு சூழலில் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அம்ருத், தங்கத்தின் விலை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. லாவண்யா, இது குறித்து தங்க நகை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? பொதுமக்களுடைய மனநிலை இது தொடர்பாக எப்படி இருக்கு? பொதுமக்களினுடைய மனநிலையை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கலக்கத்தை தான் அடைந்திருக்கிறார்கள் அம்பு. ஏனென்றால் ஒரு குண்டுமணி நகையாவது சேமித்து வைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் தங்கத்தினுடைய விலை தங்களினுடைய பொருளாதாரத்திற்கு மிகவும் ஒரு எட்டாத ஒரு நிலையை அடைந்திருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். மேலும் ஒரு ஆண்டில் ஒரு பொதுமக்களினுடைய ஒரு சேமிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு சவரன், அதாவது அரை சவரனிலிருந்து ஒரு சவரன் வரைக்கும் தங்க நகைகளை ஒரு சாமானிய மக்களினுடைய குடும்பம் என்பது வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு அரை சவரன் வாங்க வேண்டும் என்றாலே யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. தங்க நகை வியாபாரிகளை பொறுத்தவரை இனி வரும் காலங்களில் தங்க நகைகளினுடைய விலை அதிகரிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். போர் பதற்றங்கள், புவியியல் காரணிகள், அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு கொள்கை, சர்வதேச பொருளாதார சந்தைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் போன்ற பல்வேறு காரணிகள் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுக்கு ஒரு அடித்தளமாக, காரணமாக, அடிப்படையாக இருப்பதன் காரணமாக தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுவதற்கான சூழல் அதிகமாக இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.